சிங்கர் மெயின், மற்றவங்களாம் பக்கத்தில் அதுக்கு சப்போர்ட்டிங்காக வாசிக்கிறவங்க அப்படின்னு. இதை டிஎம் கிருஷ்ணா போன்றவர்லாம் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படிலாம் சொல்லக்கூடாது, தப்புங்க. எல்லாருமே ஒரு ஆர்டிஸ்ட்டு தான். இவர் பாடுற ஆர்டிஸ்ட்டு, அவர் வாசிக்கிற ஆர்டிஸ்ட்டு. இதில் அவர் சப்போர்ட்டிங்கு, இவர் தான் மெயின்னு சொல்கிறதெல்லாம் தப்பு அப்படின்னு பேசுவார். இப்படிலாம் பேசி தான் அவர் அவங்க கம்யூனிட்டியில் திட்டு வாங்குவார். பண்ணிட்டு வந்தா இருப்பா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த சிம்பனியில் வாசித்தாங்கல்ல ஒரு மியூசிக்கை, அது அவ்வளோத்தையும் அவர் மண்டைக்குள்ளேயே இமேஜின் பண்ணி எழுதி கொடுத்துருக்குறாரு. இதை வேறு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. என்ன பிரச்சனைனா, நமக்கு இசையை பற்றி தெரியாது, அவருக்கு இசையை தவிர வேறு எதுவுமே தெரியாது. அப்புறம் நீங்கள் எப்படி அவர்கிட்ட போய் கேள்வி கேட்பீங்க? ஸோ தேவையில்லாத கேள்விகளை கேட்டு அவரை சங்கடப்படுத்துறீங்க. அவரை சங்கடப்படுத்துறதன் மூலமாக அவர் ரசிகர்களையும் சேர்த்து சங்கடப்படுத்தி விட்டுறீங்க. அது ஒரு வியாதி, அவருக்கு டிசீஸ். அந்த வியாதியின் காரணமாக, அந்த நோயின் காரணமாக அவருக்கு அந்த கேட்கும் திறன் இழந்துட்டார். கேட்கும் திறன் இல்லாத ஒருத்தர் அப்படி ஒரு பர்ஃபெக்ட் நோட்ஸ் 70 கருவிகளுக்கு எழுதியிருக்கிறாருன்னா, அப்போ அதோட வீச்சு எவ்வளோ பெரிய வேலை அது. அப்போ ஒரு முறை அவர்கிட்ட கேட்குறாங்க, இதுவரை உங்கள் படைப்புகளிலே சிறந்த படைப்பாக எதை சொல்லுவீங்க அப்படின்னு. அப்படி ஒன்று இருந்தால் நான் இப்போ இசை போடுறதே நிப்பாட்டி இருப்பேன் அப்படின்னாரு. இன்னும் நான் அந்த பர்ஃபெக்ஷனே அச்சீவ் பண்ணல அப்படின்றார். அந்த பர்ஃபெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா அதோட முடிஞ்சுது. மியூசிக் போடுறதை நிப்பாட்டிட வேண்டியது, நான் தான் பர்ஃபெக்ட் பண்ணிட்டேனே. அப்போ நான் இன்றைக்கி வரை நான் பர்ஃபெக்ட் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா, அவரோட தன்னடக்கம் அதில் தெரியுது. இவ்வளோ அச்சீவ் பண்ண ஒருத்தர் நான் என்ன அச்சீவ் பண்ணலன்னு சொல்கிறது தான் அவரோட தன்னடக்கம். பேசும்போது நீங்கள்லாம் எல்லோரும் என்ன சொல்லிடுறாங்க, அவருக்கு திமிர் அதிகம்ன்றாங்க. நீ தப்பாக கேள்வி கேட்டுட்டு அவர் திமிர் அதிகம்னு சொல்லிட்டு இருக்கிற. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் எழுத்தாளர் மற்றும் வரலாற்று பகுப்பாய்வாளர் திரு கிருஷ்ணவேல் டிஎஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்தில் இசைஞானி இளையராஜா அவர்கள் லண்டனில் போய் இந்த சிம்ஃபோனி அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்ணிட்டு வந்திருக்காரு. அதற்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பு அப்படின்றது இருந்துச்சு. அதற்கு முன்னாடியே தமிழக முதல்வராக இருக்கட்டும், நடிகர்கள் நிறைய பேராக இருக்கட்டும், அரசியல் கட்சி தலைவர்கள் அப்படின்னு நிறைய பேர் அவருக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவரை போய் பாராட்டி அவரை இது பண்ணியிருந்தாங்க, வழி அனுப்பி வச்சாங்க, நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு வாங்க அப்படின்னு. அதே மாதிரி அவர் போகும்போதும் ஏர்போர்ட்டில் சொல்லிட்டு போயிருந்தார், உங்களுடைய வாழ்த்துக்களால் நல்லபடியாக அதை பண்ணிட்டு வராங்க. அதே மாதிரி ரிட்டன் வரும்போதுமே அவர் சிறப்பாக முடிஞ்சுது, அது எப்படியெல்லாம் பண்ணோம் ஒரு விஷயமும் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். இந்த சிம்ஃபோனி அப்படின்றது என்ன மாதிரியான ஒரு கல்ச்சர், எதனால் பண்ணப்படுது, இளையராஜா ஏன் அங்கே போய் அந்த சிம்ஃபோனி அப்படின்ற ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு வந்திருக்கார், அதோடைய பின்னணி என்னவாக இருக்குது சார்? சிம்ஃபனி அப்படின்றத முதல்ல டெக்னிக்கலாக நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். சிம்ஃபனி அப்படின்றது உலகம் முழுவதும் பார்த்திங்கன்னா மியூசிக்கை எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு ராகத்தை வாசிக்கும்போது இன்னொரு ராகத்தை உள்ள கொண்டு வர மாட்டாங்க. ஒரு ராகம்னா அந்த ஒரே ராகத்தில் தான் போவாங்க. அதுக்கு தேவையான மற்ற இசை கருவிகள்லாம் பயன்படுத்துவாங்க. அதைத்தான் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, கர்நாடிக் மியூசிக்கில் பக்கவாத்தியம் அப்படிம்பாங்க. அப்போ மெயின் யாருன்னா சிங்கர் தான் மெயின். சிங்கர் மெயின், மற்றவங்களாம் பக்கத்தில் அதுக்கு சப்போர்ட்டிங்காக வாசிக்கிறவங்க அப்படின்னு. இதை டிஎம் கிருஷ்ணா போன்றவர்லாம் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படிலாம் சொல்லக்கூடாது, தப்புங்க. எல்லாருமே ஒரு ஆர்டிஸ்ட்டு தான். இவர் பாடுற ஆர்டிஸ்ட்டு, அவர் வாசிக்கிற ஆர்டிஸ்ட்டு. இதில் அவர் சப்போர்ட்டிங்கு, இவர் தான் மெயின்னு சொல்கிறதெல்லாம் தப்பு அப்படின்னு பேசுவார். இப்படிலாம் பேசி தான் அவர் அவங்க கம்யூனிட்டியில் திட்டு வாங்குவார். அது ஒரு புறம். இந்த கர்நாடிக் இசை இல்லை சாதாரணமான ஒரு இசைன்றது எப்படின்னு கேட்டிங்கன்னா, பல்வேறு கயிறுகளை ஒன்றாக சேர்த்து முறுக்கி ஒரு வலுவான கயிறை உருவாக்குறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம். எல்லாமே ஒன்றா பிணைஞ்சு நிற்கும். சிம்ஃபனின்றது ஆக்சுவலாக பேசிக்காகவே என்ன அர்த்தம்னா, காம்பினேஷன் ஆஃப் டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பல்வேறு ராகங்களை ஒன்றாக கோர்ப்பது, அதுதான் சிக்கல். பல்வேறு ராகங்களை ஒன்றா கொண்டாந்து இணைக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யுது. ஒரு புடவை நெய்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படியே நடுவில் எல்லா இடமும் க்ரீனாக இருக்கும், ஒரு இடத்துல மட்டும் எல்லோ கலரில் ஒரு பீகாக் படம் இருக்கும். இப்படிலாம் பண்ணுறாங்கல்ல. இந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா புரிஞ்சுக்கலாம். இல்லை இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கிறதா இருந்தால், ஒரு சமையல் கலைஞர் புதுசாக ஒரு டிஷ்ஷு பண்ணணும். உங்களுக்கு அதாவது ஃபார் த லேமேன் அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன். ஒரு சமையல் கலைஞர், ஒரு குக்கு ஒருத்தர், அவர் ஒரு புதுசாக ஒரு டிஷ் பண்ணணும். இதுக்கு முன்னாடி அந்த டிஷ் அவர் பண்ணியிருக்கக்கூடாது, சரியா? அப்படி ஒரு டிஷ்ஷை வெறும் பேப்பரில் எழுதி கொடுத்து, அதாவது சிக்கனை வாங்குங்க,
இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க, இந்த மசாலாலாம் ஆட் பண்ணிக்கோங்க, இவ்வளோ நேரம் மேரினேட் பண்ணுங்கள், அதை இந்த மாதிரி குக் பண்ணி இத்தனை நிமிஷத்துக்கு குக் பண்ணி இத்தனை நிமிஷத்துக்கு சார்ட் பண்ணி எல்லாம் பண்ணுங்கன்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாகவே மொத்தமாக எழுதி கொடுத்து இந்த வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தா அதை கார்த்திக்கில் கிருஷ்ணவேலியில் யார் வேணாலும் அதை ஃபாலோ பண்ணி சமைச்சா கரெக்டாக அந்த டிஷ் அவ்வளோ சூப்பராக வரும் அப்படின்னு ஒன்று கற்பனை பண்ணி பாருங்கள். அதுதான் சிம்ஃபனி. இப்போ ஓரளவுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இது ரிஹர்சல்லாம் இல்லாமல் கரெக்டாக அவர் சொன்ன மாதிரியே பண்ணோம்னா அப்படியே வரணுன்ற மாதிரி ஒரு விஷயத்த நீங்கள் இசையில் அதை யோசிச்சு பாருங்கள். சிம்ஃபனியில் குறைஞ்சது 60லேருந்து 70 வகையான கருவிகள் இருக்கும். கீபோர்டு, வயலினு, செலோ, கிட்டாரு, அது இதுன்னு கிட்டத்தட்ட ஒரு 70 வகையான கருவிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கும். இந்த 70 வகையான கருவிகளும் முதல்ல எந்த கருவி வாசிக்கப்படணும், அது என்ன நோட்டு வாசிக்கணும், அது எந்த வால்யூமில் வாசிக்கணும், எவ்வளோ நேரத்துக்கு வாசிக்கணும், அது வாசிக்கிட்டு இருக்கும்போதே எந்த நேரத்தில் ரெண்டாவது ஒரு ஃப்ளூட் உள்ளே வந்து ஜாயின் பண்ணணும், இப்படி எல்லாத்தையும். அதாவது சிம்பனின்றதை வந்து எல்லோரும் சும்மா ஏதோ பண்ணிட்டு வந்தா இருப்பா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த சிம்பனியில் வாசித்தாங்கல்ல ஒரு மியூசிக்கை, அது அவ்வளோத்தையும் அவர் மண்டைக்குள்ளேயே இமேஜின் பண்ணி எழுதி கொடுத்துருக்கிறார். இதை வேறு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. ஒருத்தர் வந்து மனசுக்குள்ளேயே யோசித்து இந்த மியூசிக் வந்து இப்படி வந்தால் இந்த இடத்துல ஒரு கிட்டார் வந்து இப்படி இந்த நோட் வாசித்தா நல்லாயிருக்கும் அப்படின்றதெல்லாம். அதாவது நம்ம தமிழ்நாடு மட்டும் சொல்ல முடியாது, இந்தியாவிலேயே இளையராஜாவை போல் ஒரு கலைஞரை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஏன் அப்படின்னா, ஒரு பாட்டுக்கு டைரக்டர் வந்தாருன்னா என்ன சொல்லுவாருன்னா, இந்த ஹார்மோனியை வச்சு ஹார்மோனிக்கா இருக்க அதை வச்சு வாசிக்காட்டார். தன்னு நின்ன தான அப்படின்னு வாசிக்க வைப்பார். நல்லா இருக்குங்கண்ணா, சரி போங்க நான் சொல்லிடுறேன்ரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவார்னா, பேப்பர் எடுத்து எழுத ஆரம்பிச்சிடுவார். என்ன எழுதுவார்? நோட்ஸு. எனக்கு ஒரு முறை வந்து அவர் ஒரு மியூசிஷியன் தான், ஆனால் ரொம்ப பெரிதாக பேசப்படலை. அவர் வாசித்த அந்த 2-3 படத்தில் பேசப்பட்டார், பட் அதுக்கு மேலே பேசப்படலை. அவரை வச்சு ஒரு கச்சேரி நடத்தணும்னு ஒரு டீம் கேட்டிருந்தாங்க. அப்போ ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நான் பண்ணிகிட்டு இருந்த டைமில் அவங்கள சந்திக்க போயிருந்தேன். அப்போ போகும்போது அவர்கிட்ட வந்து நான் ஒரு வார்த்தை கேட்டேன். என்னன்னா, இசை நானும் கூட கற்றுக்கலாமா இவ்வளோ வயசுக்கு மேலே? எனக்கு வந்து தபலா வாசிக்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை, இப்போவும் ஆசை, ரொம்ப வருஷமாக ஆசையோடு அப்படியே நிற்கிதுன்னு. நீங்கள் தபலா வாசிக்கிறதுக்கு கற்றுக்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு முதல்ல புரியலை. அவர் என்ன சொன்னார், நீங்கள் தபலான்னு இல்லைங்க, எந்த கருவி வேணாலும் கற்றுக்கலாம், கற்றுக்கிறதுக்கு வயசுலாம் ஒன்றும் கிடையாது, இல்லை அதுக்கு ரொம்ப நேரம் ஆகணும் கிடையாது, ஆனால் அதை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி வோக்கல்ஸ் கற்றுக்குங்க அப்படின்னாரு. அவருக்கு சொன்னதே எனக்கு முதல்ல புரியல. வோக்கல்ஸ்னால் என்னன்னு எனக்கு புரியல. வோக்கல்ஸ்னால் என்ன சார் அப்படின்னா, வோக்கல்ஸ்னால் வாய்ப்பாட்டுங்க, அந்த சுரம் கிரம்லாம் சொல்கிறாங்களே அதை வந்து பாட பழகுங்க முதல்ல, அதை பழகிட்டிங்கன்னா எந்த கருவியும் கற்றுக்கலாம் அப்படின்னாரு. கருவி கற்றுக்கிறதுக்கும் அதுக்கும் என்ன சார் சம்பந்தம்? எனக்கு சுத்தமாக புரியல, எனக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு. முன்னாடி யோசிச்சுட்டு கரெக்ட், இப்போ உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாத ஒரு ஆளால் இங்கிலீஷில் டைப் அடிக்க முடியுமா அப்படின்னாரு. ஆமாம், முடியாது. அப்போ இங்கிலீஷ் தெரிஞ்சால் தானே இங்கிலீஷ் டைப்ரைட்டர் மிஷினில் டைப் அடிக்க முடியும். ஆமாம், அதே மாதிரி தாங்க அந்த சவுண்டு பூரா எப்படி இருக்குன்றதை நீங்கள் பழகுனா தான் அந்த கருவியில் வாசிக்க முடியும். அந்த 7 சுரம்னு சொல்கிறாங்களே, அந்த 7 சுரம், அந்த தாளங் லயம் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, இது எல்லாத்தையும் நீங்கள் முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டா தான், அந்த லாங்குவேஜை கற்றுக்கிட்டா தான் நீங்கள் வந்து மியூசிக்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது, அந்த லாங்குவேஜை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா போய் வாசிச்சிட முடியும் அப்படின்னு. இளையராஜா எப்படின்னா, அந்த லாங்குவேஜை கற்றுக்கிட்டது மட்டும் இல்லை, அந்த லாங்குவேஜில் கவிதை எழுதுகிறவர் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? இப்போ இங்கே இருக்கக்கூடிய மற்ற மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ரிஹர்சல் பார்ப்பாங்க. அவங்க ஒரு டியூன் வச்சுட்டு ப்ளே பண்ணி பார்ப்பாங்க. ப்ளே பண்ணி பார்த்து இது நல்லா வரல, வேறு மாதிரி வாசி பார்ப்போம், இதுவும் இல்லை, இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா போய் அதை நோட்ஸ் எழுதுவாங்க. இவர் வந்து இதுவரை இசையமைத்த எல்லா படங்களுக்குமே அந்த ஹார்மோனியில் வாசி காட்டுறாருல, அதோட சரி நேராக ட்ரம்ஸ்லேருந்து, கிட்டார்லேருந்து, ஃப்ளூட்லேருந்து எல்லாம் கையாலேயே எழுதி கொடுத்துருவார். எழுதி கொடுத்து அங்கே போய் வாசிங்கன்னு கொடுத்துருவார் ரெக்கார்டிங் தேட்டரில். ஃப்ளூட் வாசிக்கிறவனுக்கு அவர் பேப்பர் இருக்கும், அந்த பேப்பரில் அந்த நோட்ஸ் வாசிக்க தெரிஞ்சவங்களுக்கு அந்த லாங்குவேஜ் புரியும். இப்போ ஜாப்பனீஸில் எழுதியிருந்தால் நமக்கு புரியுமா? புரியும். அது மாதிரி தான் அந்த இசை தெரிஞ்சவங்களுக்கு அந்த லாங்குவேஜ் புரியும். எத்தனாவது நிமிஷத்தில்
நம்ம ஆரம்பித்து எவ்வளோ நேரம் வாசித்து நிப்பாட்டணும் அப்படின்னு. ஒரு சில இளையராஜா பாடல்கள்லாம் பார்த்திங்கன்னா படமாக பார்க்காம இருக்கிறதே நல்லது. படமாக பார்க்காம நம்ம விஷுவலாக பார்க்காம இருக்கிறது நல்லது. ஏன்? அந்த பாட்டு வந்து நீங்கள் வெறுமனை கேட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கா? எக்ஸாம்பிள்னு சொன்னால் சங்கத்தில் ஆமாம், காணாத கவிதை உனதங்கத்தில். ஆமாம், யார் தந்தது அப்படின்னு வரும். அதை விஷுவலாக போய் பாருங்கள். அப்படி என்னடா எடுத்து வச்சிருக்கீங்கன்ற மாதிரி ஆகிடும். இல்லை, ரொம்ப நாளாக எனக்கே இந்த என்ன இருந்துச்சு, அதை டிவியில் பார்க்கும்போதெல்லாம் தோணும். அது ஹீரோயினா அப்படின்னு நமக்கு முதல்ல அவங்கள தோணும், யார் இவங்க ஹீரோயின் தானா அப்படின்னு ஒரு விஷயம் தோணும். ரெண்டாவது பயங்கர ஒரு கலர் கொலாப்ஸ் இருக்கும் அந்த பாட்டில். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். இல்லை, இப்போ நீங்கள் சொன்னோன்னே எனக்கே தோணுது. அது எனக்கே நான் பார்க்கும்போதெல்லாம் தோன்ற விஷயம். பல பாடல்கள் வந்து கேட்டால் மட்டும் போதும், பார்த்துடக்கூடாது. பார்த்தோம்னா ஐயோ உள்ள நம்ம வச்சிருந்த அந்த இமேஜினேஷனே அடி வாங்கிடும். எனக்கு ராசாத்தி ஒன்றை கூட கொஞ்ச நேரத்தில் அப்படி தான் தோணும். சில நேரங்களில் ஒன்றுமே பிளாக்காக இருக்கும், ஒன்றுமே தெரியாது. அதில் திடீர்னு கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபுட்டேஜ் இல்லைன்றதுனால ஊஞ்சலை மட்டும் ஆட விட்டுட்டு இருப்பாங்க. ஊஞ்சல் மட்டும் ஆடிக்கிட்டு இருக்கும். ஒரு சில பாடலில் நிறைய பாடல்களே வந்து அப்படி தான் இருக்கும். ஆனால் ஒரு சில டேரக்டர்ஸ் வந்து அதை நல்லா பக்காவாக பண்ணியிருப்பாங்க. இப்போ பாரதி ராஜாலாம் வந்து வேறு லெவலுக்கு பண்ணிவிடுவாருன்னு வச்சிங்களேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம சொல்லலை. ஸோ இளையராஜா பாட்டில் அதுதான் விஷயமே. அவர் வந்து வேறு லெவலில் மியூசிக் போட்டு கொடுத்துருவார். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மோகன் படம், முரளி படம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா படம் ஓடினதே வந்து வெறும் பாட்டுக்கு மட்டும்தான் ஓடி இருக்கும். காதல் ஓவியம்னு நினைக்கிறேன் ஒரு படம். எனக்கு தெரிஞ்சு 7 நிமிஷத்துக்கு ஒரு பாட்டு வந்து எந்த படத்துலையும் வந்ததா தெரியல. அந்த கண்ணு தெரியாமல். ஆமாம், ராதாவும் நல்ல பாட்டு, டக்குன்னு ஞாபகம் இல்லை. ஒரு 7 மினிட்ஸ் ஓடும். சங்கீத ஜாதி மல்லை எஸ்பிபி காணவில்லை அப்படின்னு. அது இளையராஜா மியூசிக் ஒரு ரேஞ்சில் இருக்கும்னா எஸ்பிபி அதுக்கு மேலே ஒரு பாடுறதுல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அவர் தான் உயிர் கொடுத்துருவாரு. அவர் நடிக்க ஆரம்பிச்சிருவாரு. இளையராஜா சாங்ஸில் வந்து உங்களுக்கு எஸ்பிபி சாங்கும் எஸ் ஜானகி குரல் மட்டும் நல்லா இருக்கிறதுக்கு காரணமே என்ன தெரியுமா? மற்றவங்கெல்லாம் ராகத்துக்காக பாடுவாங்க, இவங்க பாட மாட்டாங்க. அந்த கேரக்டராக மாறி நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் விஷயம். அந்த கேரக்டராகவே மாறி நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கு அந்த ஆடியோலேயே அவங்களோட எக்ஸ்பிரஷன் வந்து நமக்கு தெரியும். அது குறிப்பாக இந்த பாட்டில் நல்லாவே தெரியும். இது மின்சார கனவுன்னு ஒரு பாட்டு, அந்த அரவிந்த் சாமியும் கஜோலும் அதில் அது வேற லெவலில் இருக்கும். அது அந்த பாட்டு. அதை விட இன்னொரு ஒரு டப்பாங்குத்து சாங்குமா, என்னது, மூட்டை தூக்கும் மாமா அழகு மன தூக்கலாமா. அது வந்து ஜானகியால் மட்டும்தான் பாட முடியும், வேறு யாராலையும் பாட முடியாது. நீங்கள் கண்ணை மூடிட்டு கேட்டிங்கன்னா யாரோ ஒரு 20 வயசு பொண்ணு பாடுற மாதிரி இருக்கும். நேராக பார்த்தீங்கன்னா தான் தெரியும் பாட்டி வந்து 70 வயசு பாட்டி அப்படின்னு. அந்த குரல்லையே அவங்க கொண்டு வருவாங்க. அதை போலவே தான் இளையராஜாவோட மியூசிக்கும் பார்த்தீங்கன்னா அவரோட மனசுக்குள்ளேயே எல்லாமே உருவாக்கி அதை கவிதையாக கொண்டாந்து எழுதுகிறாங்கல்ல தமிழில். அது மாதிரி இசையை வந்து அவர் மனசுக்குள்ளேயே ஓட விட்டு அதை அப்படியே கொண்டாந்து அவர் கொடுக்குறது. இந்த தளபதியில் அந்த இந்த சாங் வரும் பார்த்தீங்களா, ஜாப்பனீஸ் மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு சாங் வருமே, தளபதி கண்ணா. அதில் அந்த ஒரு ஃப்ளூட் உள்ள நடுவில் வரும் பாருங்க, அப்படியே சிலுத்துரும் உங்களுக்கு. ஆனால் படத்தில் பார்த்தோம்னா விஷுவல் வந்து அது வேறு மாதிரி இருக்கும். அவர் பாட்டு குதிரையில் அங்கே போகிறீங்க வருவார், அங்கே வருவார்னு ஒரு மாதிரி இருக்கும். பாட்டை கேட்க வெறும் ஆடியோ மட்டும் கேட்டோம்னா அது வேறு மாதிரி இருக்கும். அதில் ரஜினிக்கு ஒரு குடுமி வேற ஒன்று போட்டு விட்டுருப்பாங்க. அதான் அது அந்த ஜாப்பனீஸ் கொண்டாது. நம்ம இவர் வடிவேல் கூட ஒரு படத்தில் பாட்டு வந்து கொண்டையை மறைக்க மறந்துட்டியாடா அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி அது அந்த விஷுவலில் வந்து அது ரொம்ப சப்பையாயிரும் சில நேரத்தில். அதை தான் சொல்லுவேன், இளையராஜா சாங்ஸை வந்து பார்ப்பதை விட கேட்பது மிக சிறந்தது. நிறைய பேர் முட்டாள் இன்னொன்று சொல்லுவாங்க, இளையராஜாட்ட வந்து ஏதாவது கேட்டால் அகங்காரமாக அவர் பதில் சொல்கிறாரு அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. இன்னொன்று ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு துறையில் வந்து மிதமிஞ்சிய எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் அவங்கள்ட்ட கேள்விலாம் கேட்க முடியாது. நீங்கள் அவங்கள்ட்ட கேள்வியே கேட்க முடியாது. இப்போது ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபஸர்கிட்ட போயிட்டு ஏன் இப்படி போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கு என்ன பதில் சொல்லுவார்? அவர் ஏதாவது சொல்லுவார், உனக்கு மூஞ்சி அடித்த மாதிரி இருக்கும். அப்புறம் அவரை பற்றி என்ன மதிக்காமல் பேசிட்டாருன்னு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ஓவர் என்ன சொல்லுது, ஒரு ப்ராடிஜியாக இருக்கக்கூடிய நபர்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, சோஷியலாக அவங்களால பழக முடியாதுன்றதை விட சோஷியல் ஸ்கில்ஸே இருக்காது அவங்களுக்கு. அவங்களால வேறு யாரு கூடயும் ஒரு நட்பாக பழகிறதோ பேசுகிறதோ அதுக்கெல்லாம் அவங்களால முடியவே முடியாது. இப்போது நீங்கள் இந்த சப்ஜெக்ட்லாம் பற்றி பேசணுன்னு என்கிட்ட கேட்குறீங்க,
நம்ம பேசுகிறோம், வாங்க சார் சும்மா உட்காந்து பேசிகிட்டு இருப்போம் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்னால் பேச முடியுமான்னு கேட்டால் என்னால் பேச வராது, என்னால் பேசவே முடியாது. ஒன்றும் இல்லைங்க, சோஷியல் ஸ்கில்ஸுன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு முறை நானும் என் ஒய்ஃபுங்க வந்திருந்தோம், லன்ச் கூட ஆர்டர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே பையன் வந்துட்டான்னு ஃபோன் வந்துச்சுன்னொடனே கொஞ்சம் அவங்கள ஆட்டோவில் அமுச்சு விட்ருங்க அப்படின்னு சொன்னேன். நம்ம இந்த ஸ்டூடியோவுக்கும் இந்த வாசலுக்கும் எவ்வளோ தூரம்? பக்கம்தான், ஒரு 100-150 மீட்டர் இருக்குமா? அவ்வளோதான். அந்த 150 மீட்டர் தான் நீங்கள் ஒய்ஃப் கூட அங்கே நடந்து போனீங்க ஆட்டோக்கு. ஆமாம். சாயங்காலம் வந்த உடனே உங்களை பற்றி என்கிட்ட 10 நிமிஷம் சொன்னாங்க. உங்கள் பேக்ரவுண்ட் என்ன, உங்கள் அப்பா அம்மா யார், உங்கள் அப்பா என்ன பண்ணாங்க, உங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க, உங்கள் ஒய்ஃப் யார், உங்கள் ஒய்ஃபோட ஊர் எது, அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு வர என்கிட்ட இந்த 150 மீட்டர் நடந்து போயிட்டு வந்த கேப்பில் உங்களை பற்றி எனக்கு தெரியாத பல டீட்டெயில்ஸ் அவங்க சொல்கிறாங்க. எனக்கு தெரிந்த கார்த்தியும் தெரியாத பக்கங்கள் மாரி ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா அந்த சோஷியல் ஸ்கில்ஸுன்றது எல்லாருக்கும் வராது, ஜென்ரலாகவே ஆம்பளைங்களுக்கு வராது. அதுலேயும் பார்த்தோம்னா கொஞ்சம் இது மாதிரி ஓவர் டேலண்டடான ஆளுங்களுக்கு சுத்தமாகவே வராது. ஸோ அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் ரஜினிகாந்த் அரசியல் வர்றதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னெலாம் கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்? ஏன்னா அவங்கள பொறுத்தவரை என்னென்னா அது அவங்க உலகமே தனி உலகம். அந்த உலகத்துக்குள்ளே வேறு யார் இருந்தாலும் அவங்க டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க, டோட்டலாக டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க. ஒரு முறை வந்து ஒரு செக்யூரிட்டி யாரோ ஒருத்தர் வந்து நான் இங்கே இவ்வளோ கஷ்டப்பட்டு பாட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறேன், நீ உள்ளே குறுக்க வர அப்படின்னு சொல்லி திட்டாரு அப்படின்னாங்க. விளையாட்டுக்கு சொல்ல, சீரியஸாக சொல்ல. நானே இப்போ வந்து ஒரு புத்தகம் எழுதுகிற வேலையில் இருக்கேன்னு வைங்களேன், இவ்வளோ பக்கத்தில் நின்று என் ஒய்ஃப் பேசினாங்கன்னா கூட எனக்கு கேட்காது, எனக்கு உண்மையிலே கேட்காது. தட்டி கூப்பிட்டு தான் சொல்லுவாங்க. ஒரு சில முறை எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த நாய் சொன்னால் காதில் கேட்காது இவனுக்கு அப்படின்ட்டு எந்திரி இதான் மேட்ரு அப்படிம்பாங்க. அப்படி அவங்க ஒரு தனி உலகத்தில் இருக்கும்போது நீங்கள் வேறு யார் உள்ளே போனாலும் டிஸ்டர்ப் ஆகும். அவங்களுக்கு வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறோன்னே புரியாது. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறதுனா, இளையராஜா போன்ற ஒருவர் வந்து பாதுகாப்பாக வைக்கப்பட வேண்டியவர். அவரை போய் நோண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. நீங்கள் அவர்கிட்ட போய் கேள்வி கேட்குற அளவுக்கு கேள்வி கேட்குற இந்த நிருபர்களுக்கு இசையை பற்றி தெரியாது, புரியுதா? உனக்கு இசையே என்னென்னு தெரியாதுன்றப்ப நீ அவர்கிட்ட போய் என்ன கேள்வி கேட்ப? அவர்கிட்ட இசையை தவிர வேறு எதை கேட்டாலும் அவருக்கு தெரியாது. ரெண்டுமே முரண் தான். அதுதான் பிரச்சனையே. கேள்வி கேட்குறவனுக்கு இசையை பற்றி பெருசாலாம் ஒன்றும் தெரியாது. இப்போ இசைனா எனக்கு என்னங்க தெரியும்? இப்போ ஒரு சில இந்த டெக்னிக்கல் விஷயத்தை தவிர இசைனா ரசிக்க தெரியும், அவ்வளோதான். என்னை போய் நீங்கள் இளையராஜாட்ட கேள்வி கேளுங்கன்னு சொன்னால் நான் என்ன கேள்வி கேட்பேன் அவர்கிட்ட? நல்லா தெரிஞ்சவங்க கேட்டாலே பதில் கிடைக்காது. பதில் கிடைக்காதுன்னா அது தெரியும். அவரை பொறுத்தவரை அவர் வந்து பிஹெச்டிலாம் தாண்டி போயிட்டாருன்னு வச்சுக்கிங்க. நம்மலாம் எல்கேஜியில் இருக்கோம், நம்ம போய் அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்க முடியும்? நான் பார்த்திபனே ஒரு தடவை ஒரு இதில் கேட்டிருப்பாரு, உனக்கு இசை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டோன்னே அவரே விட்டு எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்றாரு. உண்மை தானே. என்ன பிரச்சனைனா நமக்கு இசையை பற்றி தெரியாது, அவருக்கு இசையை தவிர வேறு எதுவுமே தெரியாது. அப்புறம் நீங்கள் எப்படி அவர்கிட்ட போய் கேள்வி கேட்பீங்க? ஸோ தேவையில்லாத கேள்விகளை கேட்டு அவரை சங்கடப்படுத்துறீங்க. அவரை சங்கடப்படுத்துறதன் மூலமாக அவர் ரசிகர்களையும் சேர்த்து சங்கடப்படுத்தி விட்டுறீங்க. அவர் இப்படி பேசிட்டாருன்னு இவங்கெல்லாம் டென்ஷன் ஆகிடுறாங்க. ஐயோ ராஜா பேசாமல் இருந்துக்கலாமே அப்படின்னு. இது தேவையில்லாத வேலை. இந்த பத்திரிகை நிருபர்கள் பண்ணக்கூடிய வேலை தான், சரியா? இப்போ இந்த சிம்ஃபனியில் என்ன ஸ்பெஷல்னால், இதுவரை 3 பேர் தான் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஃபேமஸ். முதல் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, பார்வையாளர்கள் ஞாபகம் இருந்தால் சொல்லட்டும். அடுத்தது பீத்தோவன் ஒருத்தர், அப்புறம் மொசாட். இவங்க தான் உலக அளவில் ரொம்ப ஃபேமஸ். அதுலேயும் பீத்தோவன் வந்து 9 சிம்ஃபனி பண்ணியிருக்கார். அதில் அந்த 9வது சிம்ஃபனி வந்து ஓடி டு ஜாய் அப்படின்னு பேர். அதில் வந்து அவர் பண்ண ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, முதல் முறையாக சிம்ஃபனியில் மனித குரலே சேர்த்தார். அதுக்கு முன்னாடிலாம் சிம்ஃபனியில் வந்து பாட மாட்டாங்க, ஒரு மனித குரலையும் சேர்த்தார். கோரஸ் ஒருத்தங்களை போட்டு ஒரு குரூப்பை போட்டு கோரஸ் சாங்கும் பாட வச்சார், அந்த சர்ச் ஸ்டைலில். அதில் என்ன ஸ்பெஷல்னால், அந்த 9வது சிம்ஃபனி போடும்போது அவருக்கு சுத்தமாக காது கேட்காது. அவருக்கு வந்து ஒரு 20 ஆண்டுகளாகவே காது கேட்கும் திறன் வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்தது. அதில் இந்த 9வது சிம்ஃபனி போடும்போது அவருக்கு சுத்தமாக எதுவுமே கேட்காதுன்றது மட்டும் இல்லை, காதில் எப்பவும் கொய்ன்னு ஒரு சத்தம் வேறு கேட்டுக்கிட்டு இருக்கும். வேறு சத்தம் கேட்காது, எப்போவுமே காதில் இந்த கொய்ன்னு ஒரு ரீங்காரம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்படி அது ஒரு வியாதி அவருக்கு, டிசீஸ் அது. அந்த வியாதியின் காரணமாக, அந்த நோயின் காரணமாக அவருக்கு அந்த கேட்கும் திறன் இழந்துட்டார். கேட்கும் திறன் இல்லாத ஒருத்தர் அப்படி ஒரு பர்ஃபெக்ட் நோட்ஸ் 70 கருவிகளுக்கு எழுதியிருக்கிறாருன்னா, அப்போ அதோட வீச்சு எவ்வளோ பெரிய வேலை அது, புரியுதுங்களா? அவரால் கேட்கவே முடியாது, ஆனால் அந்த மியூசிக்கை கேட்காதவர்களே கிடையாது உலகத்தில்ன்ற அளவுக்கு அது ஃபேமஸ் ஆகிருக்குன்னா, அப்போ அதுக்கு பின்னணியில் எவ்வளோ பெரிய உழைப்பு இருக்கணும். அவ்வளோ பெரிய வேலையை இந்தியாவில், அதுவும் தமிழ்நாட்டில்
பண்ணையபுரம்ன்ற ஒரு சின்ன கிராமத்தில், அதிலும் ஒடுக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தில் பிறந்த இளையராஜா வந்து சாதிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், அவர் எப்பேற்பட்ட மேதை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அவர் வந்து அதான் சொல்றாரு, பல இந்த சிம்ஃபனியை நீங்கள் எப்போ கற்றுக்கிட்டீங்க, எப்படி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்குறப்ப, எல்லாம் நீங்கள் சினிமாவில் இருந்தால் கற்றுக்கிட்டேன் அப்படின்னாரு. அது கேட்கும்போது என்ன கேட்டேன், சிம்ஃபனி அளவுக்குலாம் உங்களுக்கு தெரியும் போது நீங்கள் சினிமா வந்து எதுக்குங்க பாட்டு போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டப்போ அதான் சொன்னார், சிம்ஃபனிக்கான பல விஷயமே நான் இங்கே தானே கற்றுக்கிட்டேன் அப்படின்னு. இன்னொரு பாட்டு எனக்கு நல்ல ஞாபகம் இல்லை, அந்த பாட்டு வந்து சாங் வந்து ஓவர்லேப் ஆகி வரும். அதாவது ஒரு ஆண் பாடகர் பாடும்போதே அவர் முடிக்கிறதுக்கு முன்னாடியே பெண் பாடகர் உள்ளே வந்துடுவாங்க, அந்த பெண் முடிக்கிறதுக்கு முன்னாடியே இவர் உள்ளே வந்துடுவார். இப்படிலாம் நிறைய விஷயங்களை வந்து அவர் பண்ணியிருக்காரு. அந்த பாட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ ஞாபகம் வரல, பேட்டி முடியறதுக்குள்ளே ஞாபகம் வந்து சொல்லிடுறேன். அது மாதிரி பல விஷயங்கள் அவர் வந்து புதுசாக ட்ரை பண்ணியிருக்காருன்றதே நமக்கு தெரியாதுங்க. அந்த புரிஞ்சுக்கிற அளவுக்கு கூட நமக்கு நாலேஜ் இல்லைன்னு வச்சிங்களேன். அவர் சொல்கிறது எதாவது சொல்கிறார், இது எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு. அப்போ ஒரு முறை அவர்கிட்ட கேட்குறாங்க, இதுவரை உங்கள் படைப்புகளிலே சிறந்த படைப்பாக எதை சொல்லுவீங்க அப்படின்னு. அப்படி ஒன்று இருந்தால் நான் தான் இப்போ இசை போட்டதே நிப்பாட்டி இருப்பேன் அப்படின்னாரு. இன்னும் நான் அந்த பர்ஃபெக்ஷனே அச்சீவ் பண்ணல அப்படின்றார். அந்த பர்ஃபெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா அதோட முடிஞ்சுது, மியூசிக் போடுறதை நிப்பாட்டிட வேண்டியது, நான் தான் பர்ஃபெக்ட் பண்ணிட்டேனே. அப்போ நான் இன்றைக்கி வரை நான் பர்ஃபெக்ட் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா அவரோட தன்னடக்கம் அதில் தெரியுது. அப்போ நீங்கள் அவரை பற்றி கரெக்டான கேள்வி கேட்கலன்றது இப்போ புரியுதா? நீங்கள் கரெக்டான கேள்வி என்ன, உங்கள் படைப்புகளிலே எது பெஸ்ட்டுன்னு கேட்டவுடனே அவர் சிம்பிளாக சொல்லிட்டார், பெஸ்ட்டான ஒன்று நான் செஞ்சிட்டேன்னா அதுக்கு மேலே இந்த வேலையை நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அவர் எதை நோக்கி போகிறாரு, எல்லாரும் அவர் ஆன்மீகவாதின்றாங்களே, அவர் சும்மா ஒரு பொட்டு வச்சுருக்காரு, அதை விட்டுருங்க. அவர் வந்து அந்த ஆன்மீகம் வந்து கோயிலுக்கெல்லாம் போகிறார், அது போகிறாரு. என்னை பொறுத்தவரை அவரோட ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிறது இதைத்தான் நான் சொல்லுவேன். பெரியாருக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி இருந்தது, மகாத்மா காந்திக்கு ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி இருந்தது. மகாத்மா காந்திக்கு என்ன ஸ்பிரிச்சுவாலிட்டி இருந்தது, இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கணுன்றது தான் அவரோட ஸ்பிரிச்சுவாலிட்டி. பெரியாருக்கு என்ன ஸ்பிரிச்சுவாலிட்டி இருந்தது, எல்லா சாதியும் சமமாயிடணும் அப்படின்னு ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி இருந்தது. ஸ்பிரிச்சுவாலிட்டினா என்னென்னா, தன்னை எதுவாக ஒரு அடையாளமாக மாற்றணும்னு விருப்பப்படுறாங்க, அதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. பெரியார் அதனால தான் சாகும்போது என்ன சொன்னார், அனைத்து சாதியினரும் இன்னும் அர்ச்சகராக முடியலை அப்படின்னு நெஞ்சில் தைத்த முள்ளோடு நான் சாகிறேன் அப்படின்னாரு. நான் ஃபுல்லாக அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னு. அதை தான் இவரும் சொல்கிறாரு, நான் இன்னும் இசையில் என்னோடய ஃபுல்லஸ்ட்டு இதை நான் இன்னும் அச்சீவ் பண்ணல அப்படின்றார். இவ்வளோ அச்சீவ் பண்ண ஒருத்தர் நான் இன்னும் அச்சீவ் பண்ணலன்னு சொல்கிறது தான் அவரோட தன்னடக்கம். பேசும்போது நீங்கள்லாம் எல்லோரும் என்ன சொல்லிடுறாங்க, அவருக்கு திமிர் அதிகம்ன்றாங்க. நீ தப்பாக கேள்வி கேட்டுட்டு அவருக்கு திமிர் அதிகம்னு சொல்லிட்டு இருக்கிற, இதுதானே அவரோட தன்னடக்கம். இல்லை, இன்னொரு பக்கம் அவருடைய அந்த வார்த்தைகள் பிரயோகிக்கிறது மேபி ஒரு பிரச்சனையாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லைங்க, நான் தான் சொல்கிறேன், அவருக்கு தெரியாதுன்ற, அவருக்கு தெரியாது அது என்னன்னு. நீங்கள் பிஏ இங்கிலீஷ் படிக்கிற ஒரு பையன்கிட்ட போய் ஹியூமன் அனாட்டமியை பற்றி சொல்லுன்னா அவன் என்ன சொல்லுவான்? இல்லை சார், நான் சொல்கிறது ஒரு மரியாதை நிமித்தமாக பேசுகிற விஷயங்கள், நீங்கள் வாங்க போங்க அப்படின்னு பேசுகிற விஷயங்கள். அது அவரோட வயசுக்கு அவர் பார்க்கும்போது எல்லாரும் இளையவர்களாக தானே இருக்காங்க, அதனால் அப்படி பேசி பழகிட்டார், அவ்வளோதான். அது எல்லாரும் ஆனால் அது சரியாக அப்படி தான் எடுத்துக்கணும்னு இல்லை இல்லையா? இல்லை, அது உங்களுக்கு பிடிக்கல தான் பேசாதீங்க அவர்கிட்ட. அவனோட வேலையாக தானே இருக்குது, அவருக்கு கேள்வி கேட்குறது அவரோட வேலையாக இருக்குது. அதான் சொல்ல, உங்களுக்கு பிடிக்கலன்னா பேசாதீங்க அவர்கிட்ட. உங்களுக்கு முதல்ல நிர்வாகம் நீங்கள் போய் கேளுன்னு தானே அனுப்புது. உங்களுக்கு அந்த அவர்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கான ஹோம்ஒர்க் ஏதாவது பண்ணிட்டு போகிறீங்களா? எதுவும் ஹோம்ஒர்க் பண்ணுறதில்ல. அவரை போய் இளையராஜாவை போய் கேள்வி கேளுன்னு சொல்கிறாங்களே, இசையை பற்றி ஒரு 10 பாயிண்ட் ஏதாவது தேடி பார்ப்போம் அப்படின்னு யாராவது கேள்வி கேட்க வந்தவங்க படிச்சு வரானா? ஒன்றுமே படிக்காத பாட்டி சும்மா வந்து மைக்கை தூக்கிட்டு நீட்டிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் கேட்டுக்கிட்டு, அப்போ அவர் அப்படி தான் சொல்லுவார், வேறு எப்படி சொல்லுவார்? அவரும் வாய்க்கு வந்தது தான் சொல்லுவார். கரெக்டுங்களா? நீங்கள் அவர் சப்ஜெக்டில் கொஸ்டின் கேட்கணும். அதுதான் நான் சொல்கிறேன், பிஏ இங்கிலீஷ் படிக்கிற பையன்ட்ட இங்கிலீஷை பற்றி கேளுங்க, லிட்ரேச்சரை பற்றி கேளுங்க, அவன் மணிக்கணக்காக அவங்கள்ட்ட பதில் சொல்லுவான். நீங்கள் அவன்கிட்ட போய் ஹியூமன் அனாட்டமியை பற்றி சொல்லுன்னா அவன் என்ன சொல்லுவான்? முக்கியமான பிரச்சனை என்ன, இளையராஜாவிடம் கேட்கப்பட வேண்டிய கேள்விகள் என்னன்னே தெரியாதவர்களால் தான் அது அந்த பொது வெளியில் தப்பாக ஆகிடுது. இப்போ இந்த கேள்வி வந்து கேட்டது யார்? சன் டிவியில் குணா கேட்டார். அவரால் ப்ரிப்பேர் பண்ண முடிஞ்சது அவ்வளோதான். அந்த கேள்வியை கேட்டார், அந்த கேள்விக்கு அவர் சரியாக பதில் சொல்லியிருக்காரு. இல்லை நான் இன்னும் அது மாதிரி நான் முடிவு பண்ணலைங்க, அது மாதிரி இன்னும் நான் பண்ணலைங்க அப்படின்லாம் சொல்லலை, தெளிவாக பதில் சொல்லியிருக்காரு பாருங்க. அப்படி ஒன்று செஞ்சுருந்தா நான் மியூசிக் போடுறதை நிப்பாட்டியிருப்பேனே அப்படின்னாரு.
அப்போ பதில்லாம் அவர்கிட்ட கரெக்டான பதில்கள் இருக்குது. நம்மள்ட்ட கேள்விகள் தான் சரியா இல்லை, ஏன்னா நமக்கு சரியாக தெரியல. சரியா, ஒரு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பையன்கிட்ட போய் கேட்கணும்னா நமக்கு முதல்ல இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தெரிஞ்சால் தானே கேட்க முடியும். ஓரளவுக்கு ஒன்று ரெண்டாவது தெரிஞ்சு அட்லீஸ்ட் ஷேக்ஸ்பியர் அப்படின்ற பேராவது தெரிஞ்சிருக்கணும்ல. அதுவே நமக்கு தெரியலன்னா இது ஏதோ உருண்டை போலன்னு நினச்சிப்போம். நம்ம ஆற்ற உருண்டை போல ஷேக்கு ஸ்பியர்னு வருது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்து போய் கேள்வி கேட்க முடியுமா? ஸோ இது வந்து பிரச்சனை என்னென்னா, அவர் வந்து ஒரு எல்லையை தாண்டி போயிட்டார் மியூசிக்குள்ளே. அந்த அவர் அளவுக்கு முடியலனாலும் அட்லீஸ்ட் ஒரு கை தண்ணி அள்ளி குடிக்கிற அளவுக்காவது நமக்கு தெரிஞ்சால் தான் நம்ம போய் கேட்க முடியும். அதுதான் இந்த பிரச்சனை. அது இன்னொரு பிரச்சனை என்னென்னா, அவர் வந்து இசை தான் எப்போவுமே அப்படின்னு இருக்கும்போது அதுலேயே இருந்துட்டாருன்னா அது பிரச்சனை இல்லை. சில நேரங்களில் மோடி அவர்களை பார்த்து அவர்கிட்ட நான் அம்பேத்கரை பார்க்கிறேன்னு சொல்லும்போது வரக்கூடிய பிரச்சனை அது யாரையாவது சொல்ல சொல்கிறதுனால அவர் சொல்லிட்டு போகிறாரு. அதனால கூட இந்த மாதிரி கேள்விகள் பிரச்சனை என்னன்னா, அவருக்கு மோடியும் தெரியாது, அம்பேத்கரையும் தெரியாது. அந்த எவனோ ஒருத்தன் காசை வாங்கிட்டு பிஆர் டீம் ஒருத்தன் இருப்பான், அவன் எழுதி கொடுத்துருப்பான். அது எழுதி கொடுத்தோடனே சரி அப்படியே சொல்லிட்டுங்க, இப்படி சொன்னால் சரி தான் போதுமாப்பா, போதுங்க சரி சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. அவருக்கு மோடியை ஏன் மோசமானவர்னு தெரியாது, அம்பேத்கர் ஏன் சிறப்பானவர்னு தெரியாது. அதுதான் பிரச்சனை. எழுதி என்னன்னா, இளையராஜா வந்து இசையை தாண்டி வேற பண்ணாமல் இருந்தால் நல்லது. இவ்வளோ பண்ணவர் கமலஹாசன் அரசியலுக்கு வாங்கன்னு சொல்லாமல் இருந்திருக்கலாம். தேவையில்லாம கமலஹாசனுக்கு தெரியாம போச்சு போல, இவருக்கு இசையை தவிர வேற எதுவும் தெரியாதுன்னு அவருக்கு தெரியாம போச்சு. அதுதான் பிரச்சனை. ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு, ஓப்பனா சொல்லியிருக்காரு, கமலஹாசன் முதல்ல அரசியலுக்கு வர சொன்னவரே அவரு தான் அப்படின்னு ஒரு மேடையில் வச்சு சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த சாதனை என்பது தமிழர்களுக்கான பெருமையாகவும் நம்ம எடுத்துக்கலாம், இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான பெருமையாகவே கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. சிம்பனின்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறதுன்றது வந்து அதுதான் நான் சொன்னேன்ல, முழுக்க 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 அந்த இசையை மூளைக்குள்ளேயே மொத்தமாக பர்ஃபார்ம் பண்ண வச்சு பார்த்துட்டு கற்பனையிலே பெர்ஃபார்மன்ஸை பார்த்து அதுக்கப்புறமா எழுதி அதை போய் ஸ்டேஜில் கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்போ அப்படி ஒரு விஷயத்தை ஒருத்தர் செஞ்சுருக்கிறாரு அப்படின்றப்ப இதை நினைத்து நாம் பெருமை கொள்ளலாம். கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். நன்றி, மகிழ்ச்சி.